தனி குடும்பம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு கலை சொல்லா உங்களுக்கு கொடுப்பாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி என்பதன் கலைச்சொல் என்னன்னு கேட்டா தனி குடும்பம். இதை பற்றி முன்னாடியே பார்த்தோம். மனதகம் தனி குடும்ப நிலையின் தொடக்கமாக கூறப்படுவது அப்படின்னு சொன்னேன். ஆக தனி குடும்பத்துல யார் யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட தான் ஈன்றெடுத்த பிள்ளை, அது மகனோ மகளோ, ஈன்றெடுத்த பிள்ளையாக சொல்லக்கூடிய மகனோ மகளோ சேர்ந்து வாழ்வது தனி குடும்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. இது 500 என்று சொல்லக்கூடிய ஒரு நூலுல ஒரு பாடல் வரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அதை கொடுக்கல, பாடல் வரி கொடுத்திருக்காங்க. மறியடைப்படுத்த மான் பிணை போல அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சார்ன்னு கேட்டா 500 எந்த நூல்களில் ஒன்றுனா 8 தொகை நூல்கள்ல ஒன்று. அதுல 401வது பாடல்ல கொடுத்திருக்காங்க மறியடைப்படுத்த மான் பிணை போல. பிணைன்றது பெண்மான், ஆண்மான் ஈன்றெடுத்த தம் மகனை நடுவனாக்கி உறங்கக்கூடிய ஒரு நிலை, நடுவனாக்கி உறங்கக்கூடிய அந்த நிலை அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. எதை பற்றி அப்படின்னா தனி குடும்பத்தினுடைய நிகழ்வை பற்றி. அதுல மறியடைப்படுத்த மாண்பினை போல மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் என்ற செய்தியின் மூலமாக தனி குடும்பம் என்பது கணவன் மனைவியோட தான் ஈன்றெடுத்த மகனையோ அல்லது மகளையோ நடுவனாக்கி கொண்டு வாழ்வது. இதுதான் தனி குடும்பம். அப்ப தனி குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா கணவனோ மனைவியோ தாங்க ஈன்றெடுத்த பிள்ளையை நடுவனாகி கொண்டு வாழ்வது தனி குடும்பம் எனப்படுகிறது. அதற்கு சான்றாக 500 ஒரு பாடல் வரி மறி இடைப்படுத்த மான் பிணை போல. ஓகே, இந்த பக்கம் ஆண்மானு, இந்த பக்கம் பெண்மானு தான் ஈன்றெடுத்த கன்றுவை நடுவனாக்கி கொண்டு வாழ்கின்ற இந்த நிலை மனிதனிடத்துல இருந்திருக்கு. அதுதான் தனி குடும்பம்னு சொல்றாங்க. இதை தவிர தனி குடும்ப வகை சமூகப்படி வளர்ச்சியில் இறுதியாக ஏற்றப்பட்ட ஒன்று. இது இன்றைய தொழில் சார் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது. ஏன் சார் தனி குடும்பமா போயிடுறாங்க அப்படின்றது நான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா? வேலை நிமிஷம் காரணமாக இங்கிருந்து நான் மலேசியா போறேன்னா என்னுடைய வேலையின் காரணமாக மலேசியா போறேன். அப்ப இந்த சூழ்நிலைக்காக நான் என்ன பண்றேன்னா தனி குடும்ப நிலைக்கு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இப்படித்தானே தனி குடும்பம் இன்றைக்கு அளவுக்கு அதிகமா உருவாகி இருக்கு. அததான் இங்க சுட்டி காட்டுறாங்க. இன்றைய தொழில் சார்ந்த சமூகத்துல பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். எதன் அடிப்படையில் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேலையில் செல்ல வேண்டும் என்பதற்காக தனி குடும்பமா வந்துடுறாங்க. ஆனால் பல ஆதி குடிகளிடம் அப்படின்னா பழங்காலத்து இன மக்களிடம் தனி குடும்ப முறை முக்கியமான ஒரு குடும்ப முறையாக இருப்பதையும் இன வரவியல் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதிய பக்தவத்சல பாரதி அந்த ஆய்வுகள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ தனி குடும்ப நிலை ஆதி குடிகளிடத்திலேயே இருந்திருக்கு அப்படின்றத இந்த பாடத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியராக சொல்லக்கூடிய பக்தவத்சல பாரதி எழுதிய இன வரவியல் என்ற தலைப்பின் மூலமாக செய்தியை சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப தனி குடும்பம் குறித்து ஒரு செய்தியை எழுதுக அப்படின்னா இந்த ஒரு 3 பாயிண்ட முன் வச்சீங்கன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டினை எழுதிடலாம். கடைசியா ஒரு தலைப்பு விரிந்த குடும்பம். இது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி, விரிந்த குடும்பம். சரி, சிம்பிளா சொல்லணும்னா விரிந்த குடும்பம்னா என்ன அப்படின்னு சொன்னா திருமணமான கணவன் மனைவியோடு 2 பெற்றோர்ல யாருடைய பெற்றோர் யாராவது ஒருவர், உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா அம்மாவில யாராவது ஒருத்தரோ, இல்ல அவங்களுடைய அப்பா அம்மாவில யாராவது ஒருத்தரோ, இல்ல அந்த அப்பா அம்மாவோ இல்ல என்னுடைய அப்பா அம்மாவோ எங்களோட சேர்ந்து வாழும். அதுக்கு பேர் தான் விரிந்த குடும்பம். கணவன் மனைவியோட பெற்றோரும் சேர்ந்து வாழ்வது விரிந்த குடும்பம். தனி குடும்பம்ன்றதுல கணவன் மனைவியோட தான் பெற்றெடுத்த மகனோ மகளோ நடுவனாக்கி கொண்டு வாழ்வது தனி குடும்பம். விரிந்த குடும்பத்துல கணவன் மனைவியோட பிள்ளையும் இருக்கலாம், கூட யார் இருக்கணும்? கணவனுடைய பெற்றோரோ அல்லது மனைவியினுடைய பெற்றோரோ, இருவரில் ஒருவர்
யாரும் விருந்து வாழக்கூடிய அந்த வாழும் முறைக்கு பெயர் என்ன? விரிந்த குடும்பம். அதை இங்க சொல்றாங்க பாருங்க. சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களோடு பெற்றோர்களும் உடன் வாழும். அப்படின்னா என்ன? கணவன் மனைவியோட, பிறந்த பிள்ளையோட, பெற்றோர் ஒருவரும் சேர்ந்து வாழ்வது விரிந்த குடும்ப முறையை காண முடிகிறது. சங்க கால குடும்ப அமைப்பில் நற்றாய்னா யார் தெரியும்? பெற்றெடுத்த தாய். செவிலினா வளர்ப்பு தாய். அந்த நற்றாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலி தாயும் அவளது மகளும் ஆகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். சில வீடுகளில் பாத்தீங்கன்னா பெற்றோர் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பு தாயாக சொல்லக்கூடிய செவிலி தாயே அந்த கணவன் மனைவி மற்றும் மகனுக்கோ கூட இருந்து வழிமுறையாக இருப்பாங்க. இல்ல செவிலி தாய் இல்லடானா செவிலி தாயினுடைய மகள் அந்த குடும்ப தலைவிக்கு தோழியாகவும் அமைவார். அப்ப அவளையும் தன்னுடைய இல்லத்தோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் விரிந்த குடும்பமாக சொல்லக்கூடியது. அப்போ செவிலி தாயும் அவளது மகளாக தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்ற பார்ட் எந்த பார்ட்ல அப்படின்னு சொன்னா விரிந்த குடும்பத்துல. அதே நேரத்துல அவ்வப்போது கணவன் மனைவிக்கு தேவையான அறிவுரை வழங்கக்கூடிய பார்ட் எங்க சார் அப்படின்னு சொன்னா மனதகத்துல. எங்க? மனதகம் என்று சொல்லக்கூடிய வாழ்வுல. புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது விரிந்த குடும்பத்தினுடைய செயல். இந்த விரிந்த குடும்பத்துல இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் பத்தி உங்க கையில கொடுத்திருப்பாங்க. மேப்பா கொடுக்காம அப்படியே கொடுத்திருப்பாங்க. பரன் பறை, சேயோல், ஓட்டன் ஓட்டி, பூட்டன் பூட்டி, பாட்டன் பாட்டி, தந்தை தாய், நாம் மகன் மகள், பெயரன் பெயர்த்து, கொள்ளு பெயர்த்து, எள்ளு பெயர்த்து. இது எல்லாம் விரிந்த குடும்பத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டுகளாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு, எதை விரும்பி? அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையரும் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்க கால மக்கள் எண்ணினார்கள். அதனாலதான் அந்த காலத்துல விரிந்த குடும்பம் என்ற அமைப்பு பெரிதும் காணப்பட்டது. விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. இது எல்லாம் விரிந்த குடும்பத்திற்கு உண்டான கருத்துக்கள். முதல் பாயிண்ட் என்ன? கணவனும் மனைவியும் தான் ஈடெடுத்த பிள்ளையோட இருவரின் பெற்றோரில் யாரையும் ஒருவரோடு சேர்ந்து வாழ்வது. இரண்டாவது பாயிண்ட், மாறாக செவிலி தாயோ அல்லது செவிலி தாயினுடைய மகளாக சொல்லக்கூடிய தோழியோ இருந்து வாழ்வதும் விரிந்த குடும்பத்தினுடைய எடுத்துக்காட்டு. மூணாவது கருத்து என்ன சொல்லலாம்? மூணாவது கருத்து என்ன? அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையரும் காத்தலே இல்வாழ்வினுடைய பயன். இந்த கருத்தோட அந்த மேப்பையும் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா விரிந்த குடும்பத்திற்கு உண்டான பதில் கிடைச்சிடும். அது ஒரு சம்பந்தமா ஒரு கேள்வி இருந்தது, பண்டைய கால விரிந்த குடும்ப முறையே அப்படின்னு முதல் கேள்வியா சிறுவினால இருந்திருக்கு. அதை படிச்சுக்குங்க. கடைசியா இத முடிவுரையா ஏத்துக்கணும். அந்த நெடுவினாவிற்கு இந்த கடைசி பத்தி முடிவுரையா ஏத்துக்கோ. அப்ப இந்த பேராகிராஃப்ல நீ தலைப்பு என்னன்னு கொடுத்துடலாம்? முடிவுரை. என்னன்னு கொடுத்துடலாம்? முடிவுரைன்னு கொடுத்துரு. என்ன அந்த முடிவுரை? சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பு அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அலகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. தொன்மை மிக்க இக்குடும்ப அமைப்பு முறையை தமிழ் சமூகத்தின் அடையாளமும் பெருமிதம் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுனா இந்த நெடுவினாவுக்கு உண்டான விடை எனக்கு கிடைச்சது. என்ன நெடுவினாது? மனித சமூகம் என்னும் சிறு அமைப்பிலிருந்தே குடும்பம் என்ற சிறு அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. எவ்வாறு? விளக்கம் தருக அப்படின்ற ஒரு நெடுவினாவிற்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிச்சா? என்னென்ன தலைப்புல எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரீகால் பண்ணுங்க. முன்னுரை, அடுத்தது குடும்பம், அப்புறம் வாழிடம், அதுக்கப்புறம் மனந்தகம், அடுத்தது தாய் வழி குடும்ப முறை, அடுத்தது தந்தை வழி குடும்ப முறை, அடுத்தது தனி குடும்ப முறை, அடுத்தது விரிந்த குடும்ப முறை. இந்த அமைப்புகளோட கடைசியா முடிவுரை கொண்டினா இந்த நெடுவினாருக்கு உண்டான விடை. அப்ப இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டுனா 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்சப் பண்ணிடலாம். ஈவன் தோ 2 மார்க் கொஸ்டின் கேட்சப் பண்ணலாம், 1 மார்க்கும் கேட்சப் பண்ணிடலாம். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா
ஒரு 6 மார்க்குக்கும் தயாராகிடலாம். புரிஞ்சிருச்சா? இதுல ஏதேனும் ஐயம் இருக்கா? இந்த பாடத்துல ஏதாவது ஐயம் இருக்கா? தெளிவு புரிஞ்சது இல்லையா? ரைட். இப்ப இது சம்பந்தமா ஏதேனும் 1 மார்க் இருக்கான்றத நம்ம பார்க்கலாமா? 1 மார்க் இருக்கான்னு பார்க்கலாமா? இவர் கொண்டு வரல. ரைட். இது சம்பந்தமா உங்களுடைய முதல்ல பாட புத்தகத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்டீரியர் 1 மார்க்கா சில கொஸ்டின்ஸ் உங்க இடத்துல காட்டுறேன், பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். பாட புத்தகத்துல 1 மார்க் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், பலவுள் திரைகள். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? எந்த அதிகாரம்? எத்தனாவது அதிகாரம்? எத்தனாவது குறட்பா? வெரி குட். அப்ப இந்த இடத்துல குடும்பம் என்னும் சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டா திருக்குறளில். ரைட். அடுத்தது, பொருத்தி விடை தேர்க. இது ஏற்கனவே பார்த்துட்டோமா? இல்ல, பார்க்கலையா? ரைட். இப்ப பார்த்தலாம். செற்றார்னா யார் சொன்ன? பகைவர். யார் இடத்துல யார் சொன்னது? கம்பராமாயணத்துல ராமன் சுக்கிரன் இடத்துல சொன்னது இல்லையா? உன்னுடைய பகைவர் என்னுடைய பகைவர், உன்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர், உன்னுடைய சுற்றத்தினர் என்னுடைய சுற்றத்தினர், ஆக நீ என்னுயிர் நண்பன் என்று சுக்கிரவனிடம் ராமன் கூறினான் அப்படின்றத பார்த்தோம். அப்ப செற்றார்னு சொன்னா பகைவர், கிளை என்று சொன்னால் உறவினர். வெரி குட். அடுத்தது, உவகையினாலே மகிழ்ச்சி. அடுத்தது, காமம் என்று சொன்னால் நாடு. இப்ப இதுக்கேத்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆவுக்கு நேரம் 3, ஆவனுக்கு நேரம் 4, ஈக்கு நேரம் 1, ஈயனுக்கு நேரம் 2. அப்போ 3, 4, 1, 2ன்னா ரெண்டாவது ஆப்ஷனா? ரைட். ஆன்சர் பண்ணிடு. அடுத்து 3வது கேள்வி. இவற்றை வாயிலுக்கு சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் குறிப்பிடுவது எது? வக்கிரம், அவமானம், வஞ்சனை. இவை அனைத்தும் வாயிலுக்கு சென்று இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். அப்ப எதிர்பாராத விருந்தாளிகள் யார் யாரு? சரி. அடுத்து 4வது கேள்வி. தந்தனன் தாதை தடக்கையான். தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இதுல தடக்கை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. சால, நனி, தட, கடி, மா, வியன். இந்த உருபெல்லாம் வந்தா, இந்த உருபு என்ன உருபுன்னா உரிச்சொல்லுக்கு உண்டான உருபு. அது தொடர்ல வந்திருக்கு. எனவே இது உரிச்சொல் தொடர். ரைட். அடுத்து 5வது 1 மார்க் பாருங்க. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. யாருடைய பாடல் வரி இது? பாரதியாருடைய பாடல் வரி. அப்ப இந்த வரிகள் மூலமாக எந்த சமூக முறையை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னாலே பாடல் வரியிலேயே தெரியுது. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே சொல்றாங்க. அப்ப தந்தை வழி குடும்ப முறையை உணர்த்தக்கூடியது. இந்த தந்தை வழி குடும்ப முறைக்கு இன்னொரு பெயர் என்ன சொன்னோம்? ஆண்மைய சமூகம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். என்ன மைய சமூகம்? ஆண்மைய சமூகம். ஏன்னா ஆணை மையமாக கொண்டு வாழும் வாழ்க்கை முறை. அதனால ஆண் மைய சமூகம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. ரைட். 1 மார்க் கேட்சப் பண்ணியாச்சு. 2 மார்க்ல இன்னும் படிக்காத கேள்வி ஏதாவது இருக்கா? இதுல 2 மார்க்ல இதுல படிக்காத கேள்வி எல்லாம் ஏதாவது இருக்கா? எல்லாமே பார்த்துட்டோம். சரி. சிறுவினால இப்ப 1வது கேள்வி மட்டும் படிக்கல. ஏன்னா இப்பதான் நடத்தி முடிச்சோம். விருந்த குடும்பத்தை பற்றி படிச்சிடுங்க. நாளைக்கு ஒரு தேர்வா வச்சிடலாம். அதே போல நெடுவினால உரிமைதாகும் கதை எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்பின் படிமமாக எழுதணுமா? எழுதல. இன்னொரு நெடுவினா உரைநடை சம்பந்தப்பட்டதே இருக்கு. சரியா? இதுல 2 நெடுவினால ஒரு நெடுவினா எதை படிக்கிறீங்க, எதை எழுதுறீங்க? கம்பராமாயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துடலாமா நாளைக்கு? ரைட்டு. அப்ப கம்பராமாயணத்துல நெடுவினா 1, அந்த சிறுவினால பண்பின் மன்னிக்கணும், பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. இந்த 4 மார்க், ஒரு 6 மார்க், 10 மார்க்கு போனான ஒரு இது. கிளாஸ் ஒர்க்ல எழுதுறீங்களா இல்லையா? கிளாஸ் ஒர்க் எழுதுறீங்களா? எழுதுறது இல்லையா? எழுதுறது இல்லை. கிளாஸ் ஒர்க்ல நான் திருக்குறள் எடுக்கனால எழுத சொல்லியிருந்தேன். எழுதிருக்கீங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் எதுவும் எழுதல. கிளாஸ் ஒர்க் செக்கிங்க்கு வருவாங்க, கொஞ்சம் எழுதிருக்காங்க. அப்ப இந்த சிறுவினா மட்டும் கிளாஸ் ஒர்க்ல ஏற்று நெடுவினாவை படிச்சுட்டு வந்துரு. கிளாஸ்ல டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? 2மே டெஸ்ட் எழுதலாம். ஆனா கிளாஸ் ஒர்க்ல தமிழ் குடும்ப முறையில ஒரு சிறுவினா மட்டும் எழுதுரு. இல்ல நெடுவினாவை எழுதுரு. 4 அடிக்கு, நாளைக்கு இல்ல 4 அடி நெடுவினா நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க. கிளாஸ்ல டெஸ்ட் எழுதிட்டோம். ரைட்.
அப்ப குடும்பம் என்ற சிறு அமைப்பில் இருந்து என்ற நெடுவினாக கிளாஸ்ல கிடையாது. நாளைக்கு பண்பின் படிவமாக இருக்கிறத டெஸ்ட் எழுது. ஓகேவா? கிளியரா? கிளியரா? எதை எழுதணும்? குடும்பம் என்ற நெடுவினாக கிளாஸ்ல கிடையாது. பண்பின் படிவமாக இருக்கிறத கிளாஸ்ல டெஸ்ட் எழுதுறேன். ஓகேவா? முடிஞ்சா ரைட். நோட் வச்சுக்கணுமோ நோட் மறக்காம கொண்டு வந்துருங்க. வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா? முடிச்சிடலாமா? ரைட். இப்ப நம்ம இந்த பார்ட் இதோட முடிச்சிடறேன்.